நெடுமாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கியா? ஏர் ஓட்டுறவனும் ஏரோப்ளேன்ல போவான். பாய் 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 பாய். இந்த கிரவுண்ட் வழியா போய் அப்படி ஏறிடுங்க, அதான் ஈஸி. இது வரைக்கும் போனதே இல்லையா? இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் போறேன். இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ள நான் கால் அடி எடுத்து வைக்கிறேன். சூப்பர். நான் ஏர்போர்ட்டுக்குள்ளலாம் போயிருக்கேன், நான் ஏரோப்ளேன்ல போனது. நான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போனது கிடையாது. எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. இந்த அப்போ போயிடுவோம், போலாம். எங்கே போகிறோம்னா மலேசியா போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து ஃப்ளைட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10:50 தான் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து முன்னாடியே செக்இன் அதெல்லாம் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம். ஓகே, இனிமேட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். இன்னும் எங்கள் டீம்லாம் வந்துட்டு இருக்காங்க, எடுக்காமல் ஓடிக்கிறோம். அதான் மலேசியன் கேட்டப்பு. தாடி ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை நவுறு அதை நவுத்தேன், அது நவுறு எது ஒரே ஒரு நிமிஷம் நவுத்து பாருங்க ஐயா. ஒரே மாதிரி இருப்பான். உள்ள வந்துருக்காங்க. படிச்சேன் கவுண்டர் கொடுக்குறோம். என்ன கவுண்டர் அதாவது மலேசியாவில் போயிட்டு மாஸ் காட்டு நான் எதுவும் வேணுமாண்ணே? பாக்கெட் கிட்ட பொட்டலாம் எட்டலாம் எதுவும் வேணுமா? சரி அண்ணன் விஷயோ பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம், போயிட்டு சூதானமா வாப்பா. போற வர பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் போகாம போனோமா வந்தோமா ரூமை பார்த்து போனோமா அப்படிலாம் இல்லாம நம்ம ரூம்குள்ள வந்து நம்ம ரூமா வந்து அமைதியாகவும் அந்த மேடை பேச்சு பார்த்துக்கு முடிச்சு விட்டுருக்கேன். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். போறோம் சேஃபா வரோம். அங்க போய் செதற விடுறோம். சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க. இந்த ஜேர்னி அங்க போயிட்டு கூப்பிட்டு தொலைஞ்சிட்டு இருக்காதீங்க யாரும். யாரு? நம்ம தான் ஓகே. சார் ரஃபி இங்க வாங்க உடஞ்ச பானை மண்டை. இன்னும் யாருன்னே தெரியலண்ணே. அங்க கூட மாநாட்டை கூட்டலாம். ஆமா ப்ரோ, பண்றதுக்கு தான் நம்ம போறோமே. நம்ம இருக்க இடம் ப்ரோ அது பட்டாயா இல்ல ப்ரோ. நம்ம இருக்க பட்டாயா தான்டா. நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுதான். நல்ல பசங்க நிறைய பேர் இருக்கானுங்கடா. ப்ரோ வேற ஏதாவது கருத்து? வேற எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. கேமரா பார்த்தா போயிட்டு வந்து செய்வோம். சிறப்பான சம்பவம் இனிமேல் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எங்கள் ஃபேமிலியில் நான் அதே நீங்கள் அதே தான். ஓகே சூப்பர். பாஸ்போர்ட் என்கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. பாஸ்போர்ட்டு என்கிட்டையும் அதே தான். இவருக்கெல்லாம் தக்கலில் போட்டு அப்படியே மனசு அப்படியே நொந்து போச்சு அவனுக்கு. வந்து ப்ரோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டே இருந்தாப்புல. அப்படியே ஒரு வழியாக வந்துருச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த செக்கிங் பண்ணுறது இதெல்லாம் ஒரு புது ஃபீலாக இருக்குது. இப்போ தான் வந்து இதெல்லாம் ஃப்ளைட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஏறனால புது ஃபீலாக இருக்குது. ஒவ்வொன்றும் செக் பண்ணுறது
எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறது சில நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போர்டிங் பாஸுங்கிறாங்க. போர்டிங் பாஸ்னால் அந்த இது ஒரு இது டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க போல். அதை நான் இவ்வளோ நேரம் டிக்கெட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் போர்டிங் பாஸ் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். இனிமேட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏறுறது தான். இதுதான் வந்து போர்டிங் பாஸ், இந்த ரோஸ் கலரில். இப்போ நாங்கள் போகிறது வந்து பேட்டிக் ஏர், அந்த ஏர்லைன்ஸில் நாங்கள் போகிறோம். ஸோ எனக்கு வந்து விண்டோ சீட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். தாண்டி ஆமாம், இங்கே வாங்கிட்டோம். இங்கே இருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை மாதிரி இருக்காங்க. இவர் தான் இப்போ கொஞ்சம் க்ரூமிங் பண்ணி. ஆமாம், இப்போ வந்து ஆட்டு தாடி மாதிரி வச்சிருக்காப்புல. சரி, இப்போ அப்படியே வந்து ரம்யா அக்காட்ட போயிடும். அப்படியே என்னோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஏர்போர்ட் கூட நான் பார்க்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் எப்படி போகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து லைஃப்பில் இது மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். என்னோட ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அப்ராட் ட்ரிப்லாம் போகிறது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி வந்து எல்லாருக்கூடயும் ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட விஷ். தொண்டையில் எதுவும் பிரச்சனையா? ஏன் அப்படி இவ்வளோ சவுண்டு கம்மியாக? ஓகே, இது வந்து என்னோட செகண்ட் ட்ரிப்பு. இனிஷியலாக நான் துபாய் போயிருந்தேன். குட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு இதானே இப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குண்ணே. இன்னும் அந்த ஃப்ளைட்டு அந்த இது ஏர்போர்ட்டுக்குள்ளலாம் வந்துட்டு அந்த வாசலோட வெளியில் போக வேண்டாம். ஸோ இப்போ தான் உள்ளே வந்து அதுவும் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கும். அது ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த சும்மா அந்த நைஸ் கேட்ச். அந்த இதில் அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கோயில் மாதிரி ஒரு செட்டப் வெளியில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்க உள்ள வந்து ஃபோட்டோ எடுத்து தருணம்லாம் நினச்சி பார்த்தா அப்போ இதாக இருக்கு. பரவாயில்ல. இன்னும் மலேசியா போனதுக்கு அப்புறம் பயங்கர ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் கன்ஃபார்ம். வந்து ஃப்ளைட் வந்து எப்படா வரும், எப்படா ஏறுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பறக்கிறப்ப வந்து அந்த வீடியோஸ் எடுக்கணும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபீல் எப்படின்றதுனால ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பார்க்கலாம், நல்லாதானே டிராவல் பண்ண போறோம். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கனவு. கண்டிப்பா இப்போ இன்னைக்கு தான் அது நிறைவேறி. ஆமா. சிக்கன் சுலைமான் முகமது ரஃபீக் மிஸ்டர். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. விண்டோ சீட்டே கிடைச்சிருக்கு எனக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படிதான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவலா இருக்குல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நினைச்சு கூட பார்க்கல எப்படியாவது 3வது சீட்டு அந்த மாதிரி தான் தருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 25 ஃபர்ஸ்ட் சொல்லு 25C இங்க 25 ஓகே. இங்க வந்து உட்காந்துட்டேன், யாராவது வந்தா பேசிக்கலாம். கடைசியில் பார்த்தா ப்ரோ வந்துட்டாரா, இன்னும் பண்ண முடியல. சொல்லியிருக்காரு 1 hour இருக்க மாத்தி மாத்தி. ஓகே, மொத்தம் 4 hours. ஓகே, மொத்தம் 4 hours, அதாவது 3.50 minutes டிராவலு. ஸோ அதனால வந்து 1 hour பிரிச்சு உட்காந்து. ஏன்னா விண்டோ சீட்டுன்றது வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. விண்டோ சீட்டு கிடைக்கிறதுனா வரவங்க பட்டிகர் ப்ரோ, உனக்கு தான் தேங்க்யூ. Kapal General Audi 2024 menuju terus ke Kuala Lumpur. Ladies and gentlemen, this is Audi 224 bound to Kuala Lumpur. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டை கிளம்பிடுச்சு. ஸோ இன்னும் ஜஸ்ட் மினிட்ல கிளம்பிடும். ஏரோப்ளைன் மோட் மூவ் ஆயிருச்சு. போய் டேக் ஆஃப் ஆக போகுது. எல்லா மொபைலும் ஆன் பண்ண மாதிரியே இருக்கு.
அங்க பாரியா ஏர் ஹோஸ்டர். சிஸ்டர் அப்படி பார்க்காத மச்சான். மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. எல்லா சிஸ்டரையும் பார்க்காதனா பேசாம வெள்ளை கவுன் போட்டு என்னை ஃபாதர் ஆக்கிடுறா. டேய், எல்லா புண்ணில நீ சிஸ்டர் ஆக்கிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறா. ஏறினப்போ ஒரு குழுங்குச்சு பாருங்க வயிறு. செம்ம ஸ்பீடு. இப்போமா நைட்டாக போகிறோம் இன்னும். காஃபி வந்து 250 ரூபா. Set my eyes on the prize, getting at the truth from the lies in disguise, shooting up the ocean floor to the skies I go, be your skies I'm. அப்புறம் ப்ரோ எப்படி இருந்துச்சு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. என்ன ஒரு சில கிரிஞ்சு காமெடிலாம் தவிர்த்துருக்கலாம். என்னது ஒரு சிலர் போட்டுருந்தா அவெல்லாம் போட்டு ஃப்ளைட்டில் காத்து இல்லைங்க. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா? ஃப்ளைட்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போதான் பகலில் வந்தால் பரவாயில்ல. நைட்டில் வந்து இங்கிட்டு இருட்டா தெரியுது, அங்கிட்டு இருட்டா தெரியுது, எதுவுமே நல்லா தெரிய மாட்டேங்குது. இப்போதான் ஏதோ வெளிச்சத்தில் ஒரு 4 விஷயம் நல்லா தெரியுது. சிம் கார்டு வாங்கிடுவோம். இதையும் காட்டிட்டு அப்படியே M9099 ஏன் ரிப்பீட் பண்றேன்னா, இப்போ நம்ம பத்திய போனோம்ல, இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்கும். கலக்கும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஸோ இதே பஸ்ல எங்க போறோம்? இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஓகே, ஸோ மலேசியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட். டே ஒன் ஸ்டார்ட் வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்டார்ட் வித் தி யூடியூப் சேனல் டி ரஃபி ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் அவரே சொல்லிடுவாரு. நல்லா இருக்கு ஆக்சுவலாக என்ன ரெஸ்டாரண்ட் ப்ரோ? சிகரெட் அடிச்சுட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ். சந்தன கட்ட